தத்வேனயः சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரः சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமஹா முனிவராய பராசராய. விஷ்ணு புராணத்தை அருளிச் செய்த பராசர முனிவருக்கு வணக்கம். இந்த ஸ்லோகம் யாமுனாச்சாரியர் ஆளவந்தாராலே ஸ்தோத்திர ரத்னத்தின் தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. அந்த சுவாமி ராமானுஜருக்கே ஆச்சாரியனாக விளங்கியவர். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கும் ஆச்சாரியன் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர். அந்த சுவாமி ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற ஒரு ஸ்தோத்திர நூலை எழுதியுள்ளார். ரொம்ப ஆச்சரியமான கவிதைகள் சம்ஸ்கிருதத்தில் அமைந்தன. அதில் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், தத்வேனயः சிதச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரஹ. யாரொருத்தர் சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த மூவருக்கும் உண்டான வேறுபாட்டினை தெளிவாக உணர்த்துகிறாரோ, தன் விஷ்ணு புராணத்தில் உணர்த்தினாரோ, அந்த பராசர மகர்ஷியை வணங்குகிறேன் என்ன ஆளவந்தார் சாதிக்கிறார். இந்த மூணை பற்றின உண்மையான ஸ்வரூபம் என்ன, அதனுடைய சுபாவம் இயற்கை தன்மை என்ன, பண்புகள் எவை, அவைகள்லாம் எப்படி நம்மை ஆக்கிரமிக்கின்றன, துன்பப்படுத்துகின்றன, இது அத்தனையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதனால தான் அச்சித்து சித்து ஈஸ்வரர்கள் என்னும் மூணு தத்துவத்தை பற்றி நான் நன்கு அறிவு இருக்க வேணும். நாம் கீழே ஒரு நாள் சந்திக்கும் போது 6 திரவியங்களை பற்றி பிரித்து தெரிவித்தேன். பிரகிருதி, காலம், சுத்த சத்தமாகிற வைகுந்தம், தர்மபூத ஞானம் அதாவது நம்முடைய அறிவு, ஜீவாத்மாங்கிற நாம், பரமாத்மா நம்மை நன்கு அடக்கி ஆண்டு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய பரமாத்மா. இதில் எது ஜடப்பொருள்? கீழே இருக்கிற பிரகிருதி தான் ஜடப்பொருள். நம் உடம்பே பிரகிருதியால் ஆக்கப்பட்டது தான். நாம் கண்ணால் பார்க்குற இது இத்தனை தத்துவங்களும் பிரகிருதியால் ஆக்கப்பட்டது தான். எல்லாம் முக்குணத்துக்கு ஆசிரியமாக இருக்கும், ஜடப்பொருளாக இருக்கும். ஜடம்னா பார்த்தோமே, ஸ்வயம் பிரகாசமாக இருக்காது, தானே ஒளிவிடாது, தானே பிரகாசிக்காது. மற்றொன்றின் உதவி இருந்தால்தான் அதை தெரிந்து கொள்ளவே முடியும். நம்ம உடம்பு அப்படித்தான், மற்றொரு உதவியினால தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஞானம் இருக்கே, ஞானத்தின் உதவியால் இதை நம்முடைய சரீரம்னு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது தானே ஒளிவிடாதல்லவா? ஆனால் நம்முடைய ஞானம் தானே ஒளி விடுகிறதல்லவா? இவ்வளவு வித்தியாசம். அப்போ கீழ்நிலையில பிரகிருதி இருக்கு, கீழ்நிலையில நம்ம உடம்பு இருக்கு. அது ஜடமாகவும் இருக்கும், இன்னொன்று வேற, அது தனக்கும் பிரகாசிக்காது. ரெண்டு சொன்னேனே, தானே பிரகாசித்தல்னு ஒன்று, தனக்கு பிரகாசித்தல்னு ஒன்று. தானே ஒளிவிடும்னால் இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் ஒளிவிடும், தானே ஒளிவிடும்னு அர்த்தம். இப்போ இது புத்தகம் நான் தெரிஞ்சுக்கிறேன், இதை புத்தகம்னு எனக்கு அறிவு ஏற்படணும்னால் புத்தகம் மட்டும் இருந்தால் போகிறது, வெளிச்சம் தேவைப்பட சொல்லியோ. அப்போ மற்றொன்றின் உதவி இருந்தால் தான் இது புத்தகம் அப்படிங்கிற ஒளியே ஏற்படும். அதனால தான் இது மற்றொன்றை எதிர்பார்க்கிறது, சுயம் பிரகாசம் இல்லை, ஜடப்பொருள்னு கூறுகிறோம். ஆனால் அதை காட்டிலும் நம்ம அறிவு உயர்ந்தது. இந்த புத்தகம்ங்கிற அச்சேதனத்தை, அச்சித்தை காட்டிலும் நம்முடைய அறிவு மிக உயர்ந்தது. அதுவும் அச்சித்து தான், அறிவும் அச்சித்து தான். ஆனால் இந்த அச்சேதனமாக இருக்கிற அறிவுக்கு ஒரு பெருமை. அறிவை அறிந்து கொள்ள மற்றொன்றின் உறவி தேவையில்லை அல்லவா? அதுவே ஒளிவிடுகிற சொல்லியோ, அது அறிவுக்கு இருக்கிற பெருமை. புத்தகத்தை தெரிஞ்சுக்க என் அறிவு வேணும், என் அறிவை தெரிஞ்சுக்க இன்னொரு அறிவு வேணுமாண்ணா, அது உதவி தேவையில்லையே. அதனால அறிவை பற்றி சொல்லும்போது சுயம் பிரகாசமா இருக்குங்கிறோம். அதை விட இன்னும் உயர்ந்தவர் தான் ஜீவாத்மா. அப்ப ஒண்ணுமே இல்லாத ஜடப்பொருளான கண்ணால் பார்க்கப்படுகிற அச்சித்து பொருட்களை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. ஞானம் ஏன் உயர்ந்தது? தானே பிரகாசிக்கும், மற்றொன்றின் உதவி அதற்கு தேவை கிடையாது. ஆனாலும் அந்த அறிவுக்கும் ஒரு குறைபாடு இருக்கு. என்னோட அறிவு நான் அறிவுன்னு அது சொல்லிக் கொள்ளுமோ? நிச்சயமா சொல்லாது இல்லையா? அது எனக்குத்தான் நல்லது பண்ணுமே தவிர தான் அறிவென்று அத்தால் சொல்லிக்கொள்ளவே முடியாது. அந்த பெருமை யாருக்கு உண்டு? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டும்தான் உண்டு. இவர்கள் இருவர்தான் நான் 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 என்று உணர்கிறார்கள். அப்ப நான் யார் உணர்கிறானோ, அகந்த்வம் என்பது யாருக்கு பிரகாசிக்கிறதோ, நான்கிறது யார் தனக்கே ஒளிவிடுகிறானோ, அப்படி இருக்கிறவனைத்தான் பிரத்யக்துவம் பிரத்யகர்த்தம்னு சொல்லுவார்கள். பிரத்யகர்த்தம்னா தனக்கு பிரகாசிக்கும். ஸ்வயம் பிரகாசம்னு சொன்னா தானே பிரகாசிக்கும். தனக்கு பிரகாசிக்கிறதுனா தான்னு சொல்லிக் கொள்ளுதல். எந்த பொருளுமே அதை பண்ணாது, ஆத்மாவால தான் பண்ண முடியும். இத்தனை நாள் உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்குமே. இப்போ
யார் தான் பிரகாசிப்பர்கள்? அறிவு இருக்கிறவனா இருக்கணும். அப்பதான் பிரகாசிக்க முடியும். பிரகிருதிக்கு அறிவுண்டா? இல்லை. காலத்துக்கு அறிவுண்டா? இல்லை. சுத்த சத்தமான வைகுந்தத்துக்கு அறிவுண்டா? கிடையாது. தர்மபூத ஞானத்துக்கு அறிவுண்டா? கிடையாது. இந்த 4 அச்சேதன பொருட்கள், இந்த 4 அறிவற்ற அச்சித்து பொருட்கள். கடைசி 2 குரூப் இருக்கு பாருங்க, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். இவைகள் தான் சைத்தன்யம் உடையவை, அறிவு உடையவை. யார் அறிவுடையவனாக இருக்கிறானோ அந்த 2 பேர் தான் பிரத்யகர்த்தமாய் தனக்கே பிரகாசிக்கிறார்கள். தான் தான் தான். அப்ப தானே பிரகாசித்தல்ங்கிறது வேறே, தனக்கு பிரகாசித்தல்ங்கிறது வேறே. இந்த 2மே இருக்கிறது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டிலும். அப்ப இந்த ஸ்ட்ரேட்டாலே, இந்த கீழேந்து இருக்கிற இந்த காலம்ல வசரத்தில் இருக்கார் ஜீவாத்மா. தானே பிரகாசிப்பார், தனக்கு பிரகாசிப்பார். எந்த எந்த கர்மமும் தீண்டாமல் இருக்கிற முக்த ஜீவாத்மா பிரம்மத்துக்கு சமமாக இருப்பார். பக்கத்தில் இருக்கிற பரமாத்மாவுக்கே சமமா இருப்பார். அப்படி இருக்கிற அஜட பொருளான ஜீவாத்மாவை போய் பிரத்யக்கான ஸ்வயம் பிரகாசமாய் ஸ்வப்பிரகாசமாய் இருக்கும் ஜீவாத்மாவை போய் தாழ்ந்த ஜடப்பொருளான ஒரு பிரகிருத்தியால் ஆக்கப்பட்ட உடல், இது தானேவும் பிரகாசிக்காது, தனக்கும் பிரகாசிக்காது. இதை தெரிஞ்சுக்கணும்னா மத்தொன்னுடைய உதவி வேணும். இது தனக்கு வேற உடல்னு சொல்லிக்க போறதா? எதுவுமே இல்லை. அப்ப இவ்வளவு கீழே இருக்கிற ஒன்ன போய் அங்க மேல இருக்கிற ஜீவாத்மா நானே தான் இந்த உடல் நாம நினைச்சிருந்தோம்னா இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அதனாலதான் திரும்ப திரும்ப அதை சொல்லி புரிய வைக்க பார்க்கிறார். அரசனே, நீ பல்லக்கு மேலே அமர்ந்திருக்கிறாய், நீ என்ன நினைக்கிறாய்? நான் அரசன். பொய், அது உண்மையே இல்லை. ஏன்னா நான்கிறது ஆத்மா, அரசன்கிறது உடல். அரச உடலை நீ எடுத்துக்கொண்டிருக்கிறாய். நான் பல்லக்கில் அமர்ந்திருக்கிறேன், மறுபடியும் போய் என்ன பல்லக்கில் உட்காண்டிருக்கிறது உன் உடம்பு, நீ இல்லை. என் பல்லக்கை, நான் அமர்ந்திருக்கிற பல்லக்கை ஜடபரதர் தூக்குகிறார், அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா நீங்கிறது ஆத்மா, உட்காண்டிருக்கிறது சரீரம்னு சொல்லிட்டேன். பல்லக்க ஜடபரதர் தூக்குறார்னா மறுபடியும் ஜடபரத சரீரம் தான் தூக்குமே தவிர ஆத்மா ஒரு நாளும் பல்லக்க தூக்க போறது இல்லை. ஆத்மா இவ்வளவு சூக்ஷ்மம், பல்லக்கோ அவ்வளவு பெருசா இருக்கு. எவ்வளவு அனமலி, எவ்வளவு தூரம் ஒவ்வாமை, முரண்பாடு இருக்கு பத்தியலா. ஆனா நம்ம சுலபமா சொல்லிடுவோம், ராஜா பல்லக்கில் உட்காண்டிருக்கார், சேவகர் பல்லக்க தூக்குறார். இது இத்தனையுமே பொய்ங்கிறார். இப்போ இது பேச்சுக்காக வேணா நல்லா இருக்குமே தவிர ஆத்மா தான் அரசன்கிற உடலை தாங்கிட்டு இருக்கு. உடல் தான் ஏதோ பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கிறது, பல்லக்க மறுபடியும் ஒரு உடல் தாங்குகிறது, அதற்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதுனால தான் அதை தெரிந்து கொள்ளுகிறார். இது இத்தனையும் சேர்த்து பூமி தாங்கிறது, அதுக்கு வலிக்கிறதா தெரியலே, பல்லக்குக்கு வலிக்கிறதா தெரியலே, குறுக்க இருக்கிற 2 பேருக்கு வலிக்கிறது என்ன? அறிவு இருக்கிறதுனாலே, ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலே. அப்ப ஆத்மா அவதை அறிந்து கொண்டு துன்பப்படுகிறான். அந்த உடல் வேறு ஆத்மா வேறுங்கிறத தெரிஞ்சுட்டு நாம் பிரத்யகர்த்தம், ஸ்வயம் பிரகாசமான அர்த்தம், உயரத்தில் பரமாத்மாவுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள். இந்த உடலோ மிக தாழ்ந்ததான பிரகிருத்தியால ஆக்கப்பட்டது, முக்குணங்களுக்கு இருப்பிடம், அறிவற்றது, ஜடப்பொருள், தானும் பிரகாசிக்காது, தனக்கும் பிரகாசிக்காது. அப்படி இருக்கிற உடலை போய் நான் ஏன்னு நினைத்து கொள்ள வேண்டும்? அப்ப வலியோ பசியோ தாகமோ தூக்கமோ மரணமோ பிறப்போ இது தனி இந்த உடலுடைய சம்பந்தத்தாலேயே தவிர ஆத்மாவுக்கு இவை இல்லை என்பதை அரசனே நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் ஏற்பட்டுட்டால் தன்னுடைய உனக்கு மற்றதெல்லாம் புரிஞ்சுப்பட போறது என்று சுவாமி சொல்றார். சோச்சியானிமான்ஸ்தம் அதிகஷ்டதீனான் விஷ்டியா விஷ்டியா நிகிருண்ணன் நிரனுகிரகோசி ஜனஸ்ய கோப்தாஸ்மி விகத்தமானஹ நசோபசே விருத்த சபாசு திருஷ்டா. இப்படி நீ சொல்றது மக்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லச்சே, படிக்காதவன் 10 பேர் இருந்தான்னு வச்சுக்கோ, அரசனை நீ சொல்றது நன்னா எடுபடும். நான் அரசன், உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன் பாருங்கோ, தண்டிக்க வேண்டியவாளை தண்டிப்பேன், நான் பரிசு கொடுக்க வேண்டியவாளுக்கு பரிசு கொடுப்பேன், ஏற்பேற்பட்ட ரூலர் நான். இப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா பரதர் சொல்றார், இது நன்னா மேடை பேச்சுக்கு நன்னா இருக்கும், ஒன்றும் தெரியாத மக்கள் வேணா ஒத்துப்பா, பண்டிதர்களுடைய சபை இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீயாவது அரசனாவது, நீயும் ஒரு ஆத்மா, ஆளப்படுபவன் ஒரு ஆத்மா. ஆளுபவன் ஒருத்தன் கிடையாது, ஆளப்படுபவன் ஒருத்தன் இல்லை. இருவரும் சமமானவர்கள் தான். ஏதோ கர்மத்துக்கு அதீனப்பட்டு நீ இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்க, கர்மத்துக்கு அதீனப்பட்டு அவர் அந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கார். நீ மேல உட்காண்டிருக்கேன், நான் கீழே உட்காண்டிருக்கேன். இப்ப சட்டுன்னு நம்ம நிலைமை மாறிப்படுத்து பத்தியோ. உன்னை பார்த்து எனக்கு பயமே இல்லை, ஆனா என்னை பார்த்து நீ பயப்படுற. பேச ஆரம்பிக்கிறச்சே தண்டனை கொடுக்குறேன் நீ சொன்னேன், உண்மையில நான் பயந்துருக்கணும். இப்ப நான் 2 வார்த்தை பேசணுன்னே நீ பயந்து கூனி குறுகி நிற்கிறாய். எனக்கு பல்லக்கு தூக்கும் போதும் பயமில்லை, நீர் அடிப்பேன்னு சொல்லும் போதும் பயனில்லை, இப்போதும் பயனில்லை. ஏன் அப்படி இல்லை எனில் நான் ஆத்மான்னு உணர்ந்திருக்கிறேன்.